மகர ராசி இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையான குணம் மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே கிடையாது. மகரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசியில ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும். 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் உழைக்க ரெடி தான் மகரம். தைரியம், தன்னம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு பார்க்கக்கூடிய எல்லா ராசியும் இந்த மகர ராசி தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி வீடியோ, செம்மையான வீடியோ பாத்துக்க. உங்க ஜாதகத்துக்கு எப்போதுமே சுக்கிரன் நட்பு கிரகம் தான். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கோங்க. மகரத்தை பொறுத்தவரை பேத்தமில்லை. ஏன்னா வருஷத்துல 2 வாட்டி தான் சுக்கிரன் ஆட்சி பலம் ஆவாருங்க. இப்ப ஒரு ஆட்சி பலம் ஆகிறாரு. இதுக்கு முன்னாடி மறைஞ்சு போய் நீசமா இருந்தாரு. இப்ப நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப கண்டிப்பா ஜாதகத்துல சுக்கிர பகவான் யாருன்னா நல்லா இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நீங்க போறீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது நடக்கும், நடந்தே தீரும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் திசாபுத்தி நல்லா இருந்துட்டால் இப்ப எல்லாமே மாறப்போது பாத்துக்கங்க. எல்லாரும் 7 சனி முடிஞ்சும் நிம்மதி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்துல இருக்கீங்க பாத்தீங்கன்னா மகர ராசி பொறுத்தவரை. அந்த குழப்பத்தை விட்டுருங்க. உங்களால முடியும். ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. எப்படி லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. சரி, உங்க ராசிக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி வருது? ஸ்ட்ரைட்டா பாருங்க, 5ஆம் வீட்டு அதிபதிங்க, பாக்கியாதிபதி. சரி, 5ஆவது பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வீக சொத்து, குலதெய்வம், ஆசை, ஆடம்பரம், சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, திடீர் யோகம், இதெல்லாமே 5ஆம் இடத்துல இருக்குங்க. உங்களுடைய குழந்தை நிறைய 5ஆம் இடத்துல இருக்கு தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தா போதும், எல்லாமே ஜெயிச்சிடலாம். அடுத்த சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதி? 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு புகழ் கிடைக்குமா, அந்தஸ்து இருக்குமா, கௌரவம் இருக்குமா, தொழில் நல்லா இருக்குமா, உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த 10ஆம் இடத்துல நிறைய விஷயம் இருக்கு அடங்கிருக்கு. இதுக்கு அதிபதி சுக்கிரபகவான் இப்ப சொந்த வீட்டுல உட்காந்துருக்காரா? இதுவே இதுக்கு முன்னாடி மறைஞ்சிருந்துச்சா? எத்தனை பேர் குழந்தைகளுக்கு மருந்து செலவு பண்ணீங்க கேட்டு பாருங்க. சும்மா கேளுங்க. எத்தனை பேருக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு? எத்தனை பேருக்கு தடுமாற்றம் இருந்துச்சு? எத்தனை பேருக்கு மாமனார் மாமியார்ட்ட ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு? எத்தனை பேருக்கு தொழில லாஸ் ஆனிச்சு? எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறீங்க? இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு மகர ராசி சொல்லுவாங்க. எனக்கு கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிரபுஜாத திசாபதி சரி இல்லையா அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு, எது இருந்துச்சு, வழக்கு இருந்துச்சு, தடை இருந்துச்சு, தாமதம் இருந்துச்சு, தொழில் உதயம் சரியா அமையல, நான் வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, வீடு கட்டி கூட கிடக்கு, அந்த ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு பேங்க்ல லோன் கேட்டீங்க, அந்த லோன் கிடைக்க மாட்டுது. இதெல்லாம் கேட்டா மகராசி சொல்லுவாங்க. நிறைய தரையில சந்திச்சு இருக்கு, லைஃப்ல எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காது ஒரு குழப்பத்துக்கு போனது மகரம். ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா உங்கள்கிட்ட இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா பிளே தமிழ் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி தான். இனிமே எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் மகரத்துக்கு இப்ப வரும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வருது பாத்துக்கணும். வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 7.5 சனியாவது உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு நல்லது நடக்கும் மனமருத்தமா இருக்கீங்க. இனிமே நடக்கும், நடந்தே தீரும். ஏன்னா அவர் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. எடுத்தவன வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. இது கொடுத்துதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இடத்து வீடு கிடக்குறத யார்? குருபவன் உச்சமாயி உங்க ராசியும் பாக்குறாரு, 4ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. 4ஆம் வீட்டுக்கு செவ்வாய் அந்த குருபவன் பாக்குறாரு. கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு மகரத்தை பொறுத்தவரை இருக்குது. எழுதியே நம்ம கொடுத்துடலாம். சிறு ஒரு மாற்றம் வேலை உத்தியத்துல ஒரு சிறு இடமாற்றம் வந்தே தீரும். இது வேலை உத்தியம் கிடைக்க அனைவருக்கும் சொல்றேன். மகரத்துல பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியம் சூப்பரான வேலை, நல்ல வேலை, அனுகூலமான வேலை கண்டிப்பா இது வரும், வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் நீங்க எடுத்தவன வேலை உத்தியத்துக்கு இப்ப போறீங்க? என்ன காரணம்? 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல ஏறி இருப்பதால் வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்க பக்கம் தேடி வருது. இதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது.
சில பேருக்கு இந்த வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்கல்ல, எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, ஆனா என்னால ஏன் போக முடியல, நான் முன்னாடி ஏன் நகர்ந்து போக முடியல சொல்லி வருத்தத்தில் இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், 10ஆம் இடத்து சுக்கர் இருந்தாவே பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கிடைக்கும். அதையும் தாண்டி 11ஆம் வீட்டு அதிபர் சேர்ந்து 11ஆம் இடத்துல போய் இந்த புதன் இருக்கிறதுனால வேலை உத்தியத்துல மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். இதை எடுத்து பார்த்துக்குங்க. வெளிநாடு வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாலாம் இங்கே வேலை பார்க்க நல்லா இருக்கும், அரசாங்க வேலை நல்லா இருக்கும். அரசு மூலமாக வேலைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களும் எழுதி பாருங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, செம்மையா இருக்கும் பாருங்க. இப்ப எடுக்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட், எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் வேணும்? குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே திருமணம் குடும்பத்துல திருமணம் நடந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. குரு பார்த்தாவே கண்டிப்பா திருமணம் நடக்குங்க. வழக்கு சரியாகுங்க. ஒரு அப்பாவுடைய சொத்து, அம்மாவோட ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்து வழக்கு சரியாகும் பாத்துங்க. அம்மா அப்பாவுக்கோ இல்ல மாமனார் மாமியாருக்கோ ஒரு மருத்துவ செலவு வேற இருந்திருக்கும், இனிமே இருக்காது பாத்துங்க. லாப வருமானம் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்தவர் நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்தவர் நல்லா இருக்கும், மெக்கானிக் நல்லா இருக்கும், மெயினா ஆசிரியர் நல்லா இருக்கும், நகைகர நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா நிறைய பேருக்கு அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பதம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம், சுக்கிரன், அதுவும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு ஆட்சி பலம் வந்தாவே கண்டிப்பா ஏதோ ஒரு திடீர்னு யோகத்தை காட்டுவார் பாத்துக்குங்க. ஏன்னா அவர் 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு காசு பணம் குடும்பத்துல வரப்போகுது. ஏன்னா குடும்பஸ்தானத்துல பாக்குறாரு அவரு. அப்ப லாட்ரி எடுக்கிறவங்க ஜாத பதத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்கள்லாம் பாருங்க, மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல, மகரத்தை பொறுத்தவரை முதல் நட்சத்திரம் உத்திராடம் தான், தைரியம் தான், தன்னம்பிக்கை தான், நீதி தான், நேர்மை தான், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, நல்ல ஒரு திறமையான குணம் இந்த உத்திராடத்துல பிறந்தவ கண்டிப்பா இருக்கும். என்ன ஒரு குழப்பம், மனக்குழப்பம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எதெல்லாம் செய்வோமா வேணாமா போவோமா போவோம், ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துல இருந்து நீங்க வெளில வாங்க, நீங்க பெரிய அளவுக்கு வந்துருவீங்க. உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் லாபமோ வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு அனுகூலமோ வெற்றியோ உங்க பக்கம் தேடி வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு குழப்பத்துல ஒரு தருமாற்றத்துல வேலை உத்தியோக தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உத்திராடத்துல பிறந்தவங்க படிப்பு கல்வியிலையும் சரி, வேலையிலும் சரி, தொழிலையும் சரி ஒரு குழப்பம் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா சூரியன் இங்க நீசமானதால ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கணும். இனிமே இருக்காது. நவம்பர் 14 இருந்து 25 பாருங்க, நல்ல ஒரு வெற்றிகள், வீடு, இடம், பூமி, லாபம், வருமானம், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவ செலவு இருக்காது. உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா. ஏன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அடுத்து திருவண்ணாமலை ரொம்ப அன்பான குணம், எப்படி நல்ல பாசமான குணம். அன்பை காட்டினா உங்கள்கிட்ட மட்டும் காரியத்தை சாதிச்சுக்கலாம். நீங்க அடவடியா பேசுனா எந்த காரியம் மட்டும் சாதிக்க முடியாது. அன்பை காட்டி இவங்களை கவர்ச்சி பண்ணி எப்போதுமே ஒருத்தர் கலைகளை விரும்புவாங்க. எந்த வேலை பார்த்தாலும் அது ஒழுக்கமா இருக்கும், எந்த வேலை பார்த்தாலும் அதை ஃபாஸ்டா பார்ப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவன் மனைவிகளும் ரொம்ப அன்பான குணம் இருக்கும், ஒரு இரக்க குணம் இருக்கும், ஒழுக்கமான குணம் எல்லாமே திருமணத்தில் பண்ண கண்டிப்பா இருக்கணும். இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம். இனிமே பாருங்க, எல்லாமே ஒரு மாற்றம் வருது பாருங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமணம் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த திருமணத்துல பிறந்தோம். ஆசைப்பட்ட விஷயம் இவங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பாத்துங்க. ஏன்னா அதிக ஜாதகம் திருமணம் எல்லாமே இப்ப மாறுதுங்க. நீங்க குழப்பத்தை மட்டும் ஒரு மனக்குழப்பத்தோட இருக்காதீங்க. எப்போதுமே ஸ்டெடியா ஒரு முடிவெடுங்க. இப்ப கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாகும். நான் சொல்ற திருமணத்துல பிறந்தவங்க எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆகுற பக்காவா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அபிடான்ஸ்ல பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே பயங்கரமா இருக்கும். உங்களை மாதிரி யாரும் அபிடத்துல பிறந்தவங்க திறமையா இருக்க முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பெருங்கொண்ட பணத்தை, காசு பணத்தை இழந்திருப்பாங்கன்னு அர்த்தம். இதுல ஏதாச்சும் ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது செலவு நீங்க பண்ணிருக்கணும். பண்ணீங்களா பண்ணலையா? கண்டிப்பா இது நடந்திருக்கும். தொழில் உத்தியமா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு செலவு, ஒரு கடுமையான செலவு இந்த அபிடத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். இல்ல மருத்துவ செலவு, நிறைய செலவு ஏதாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இந்த அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது அவிட்ட நட்சத்திரம் தான். இப்போ பாருங்க சூப்பரா இருப்பாங்க. ஏன்னா இவங்க தைரியம், இவங்க கட்டிடம் சார்ந்தது, ஹார்ட் ஒர்க்கு, நிறைய ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய குணங்களை நிறைய இருக்கும். இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. லாப வருமானம் நல்லா இருக்கும், வேலை உத்தியம் நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், படிப்புகளிலா இருக்கும், கட்டிடத்துறை, இந்த மெக்கானிக்கல் துறை, அரசியல், அரசாங்க துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அவிடத்துல பிறந்த எல்லாமே வெற்றியா மாறுது பாருங்க. இனிமேல் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. யூனிஃபார்ம் வேலை பார்க்கலாம் எல்லாரும் சூப்பரா இருக்கும்.
வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.